நிறைய பேர் ஷாம்பூஸில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போமா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதில் மெயினான ப்ராடக்டாக இருக்கும். சில ஷாம்பூஸில் லெசித்தின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அது ஒரு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸு. அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லேயும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த லெசித்தின் எதில் இருக்குது அப்படின்னா, நேச்சுரலாகவே நிறைய பிளான்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும் இந்த லெசித்தின் நமக்கு கிடைக்கிது. இந்த லெசித்தின் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ஹேரை ட்ரை பண்ண விடாமல், ஃப்ரிஸியாக இருந்ததுன்னா அந்த ஃப்ரிஸியை கண்ட்ரோல் பண்ணவும், அப்புறம் நிறைய பேருக்கு கேர்லி ஹேர் ரொம்ப அடிக்கடி சிக்கல் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சிக்கல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த லெசித்தின் உள்ள பிளான்ஸு, அப்புறம் அனிமல்ஸில் இருக்கிற அந்த ஃபேட்டு, லெசித்தின் அப்படின்ற ஒரு ஃபேட்டு சப்ஸ்டன்ஸை நமக்கு தலையில் போடும்போது அந்த ஹேர் ஃப்ரிஸி கண்ட்ரோல் ஆகும். கேர்லி ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆகும். ஏன்னா இது தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கேர்லி ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் தலையை எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு வெந்தயத்தை அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கு என்னன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப நாளாக வெந்தயத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த வெந்தயத்தில் லெசித்தின் இருக்கிறதுனால, நேச்சுரல் லெசித்தின் இருக்கிறதுனால ஃபேட்டி ஆசிட்டு, நிறைய பேர் நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நிறைய கிச்சனில் இருக்க ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம வெந்தயத்தை ஊற வச்சு தலையில் அப்ளை பண்ணுறோம். இந்த வெந்தயத்தில் நேச்சுரல் லெசித்தின் இருக்கிறதுனால நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஹேர் ட்ரை போய் ஷைனிங் கிடைக்கிது. இப்போ நேச்சுரலாக இருக்கிற லெசித்தின் எது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்கோட யோக்கு ப்ளஸ் ரைஸ் பிரான் ஆயிலு, அப்புறம் வெந்தயம் ப்ளஸ் ஆலிவ் ஆயில், வெந்தயம் ப்ளஸ் கேஸ்டர் ஆயில், அப்புறம் எக்கோட ஒயிட்டு ப்ளஸ் நல்லெண்ணெய், அப்புறம் சோயா பீன்ஸ் பவுடர் வித் கர்டு. இதை தவிர ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் வினிகர். நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை எடுத்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது இந்த சுருட்ட முடியாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரிஸி இல்லாமல், அப்புறம் அவங்களுக்கு தலைமுடி அடிக்கடி சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ் பண்ணணும். மாதத்தில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு வீக்லி ஒன்ஸ் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறீங்களோ நான் சொன்ன இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.